ஹாய், திஸ் இஸ் ரிஷத் ஹியர். வெல்கம் டு டியா சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து என்னைய பர்சனலி எமோஷ்னலாக பாதிக்க உண்டாக்கிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஜஸ்ட் லைக் எவ்ரி ஃபேக்டர் லைக் ஆக்டிங், டைலாக்ஸ், பர்ஃபார்மன்சஸ், அண்ட் ஆல்சோ லைக் எஸ்பெஷலி லாஸ்ட் 30 minutes ஆஃப் த ஃபிலிம்லாம் வந்து எனக்கு வந்து என் கண்ணில் தண்ணி இல்லாமல் பார்க்க முடியல படத்தை. கிட்டத்தட்ட அழுதுகிட்டே தான் பார்த்தேன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ லைக் படம் முடிஞ்சதுக்கப்புறமே ரொம்ப லைக் அந்த 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 படத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. நிறைய விஷயங்கள் யோசிக்க வச்சிச்சு படம். ஸோ இட்ஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிமோட அஃபிஷியல் என்ட்ரி, இந்தியாவோட அஃபிஷியல் என்ட்ரி ஆஸ்கர்ஸ்க்கு. அண்ட் ஆல்சோ லைக் கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் வந்து லைக் இது வந்து வேர்ல்டு ப்ரீமியர் ஆச்சு. ஸோ ஹோம்பவுண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோம்பவுண்ட் வந்து இட்ஸ் அ ஹிந்தி ட்ராமா ஃபிலிம் அண்ட் டிரெக்டட் பை நீரஜ் கயான். ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மாசான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருப்பார். அதுவும் வந்து நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் கண்டிப்பாக. அதுவும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். முக்கியமாக வந்து காஸ்ட், லவ், அண்ட் எஸ்பெஷலி அந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிற எப்படி ரூத்லெஸ்ஸாக இருக்குது காஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக காமிச்சிருப்பாங்க. இஃப் யூ ஹாவன்ட் வாட்ச்ட் இட் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த படம் வந்து ஈஷான் கத்தர், விஷால் ஜெத்வா அண்ட் ஜான்வி கபூர் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. எஸ், இந்த படத்தோட கதை வந்து லைக் டூ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சொஹேப் அலி அண்ட் சந்தன் குமார். ஸோ அவங்க வந்து லைக் ரயில்வே எக்ஸாமுக்காக வந்து போலீஸ் எக்ஸாமுக்காக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கான்ஸ்டபிள் இதுக்காக. ஸோ அவங்க வந்து எதனால் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, போத் ஆர் ஃப்ரம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த சொசைட்டினால் அப்ரெஸ் பண்ணப்படுற ஒரு கம்யூனிட்டியிலேருந்து வராங்க அப்படிங்கிறதுனால. ஒருத்தர் வந்து லைக் லோவர் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே நிறைய இடத்துல வந்து அவரை வந்து டீக்ரேட் பண்ணுறதும் இல்லை அப்ரெஸ் பண்ணப்படுறதுமா இருக்கிறாரு. அண்ட் இன்னொருத்தர் வந்து லைக் அவர் வந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டினாலேயே அவர் பல இடத்துல வந்து அவரை வந்து சந்தேகப்படுறதும், அவர் ஏதோ ஒரு விதத்தில் அவரும் அப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கிற நிலமையில் ஸோ இந்த வேலை கிடச்சிட்டா அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி கிடச்சிரும், இந்த சொசைட்டி அவங்கள வந்து ஏற்றுக்கும், எல்லாமே வந்து லைக் எல்லாமே அவங்களோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆயிரும் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை வந்து லைக் அவங்க ட்ரை பண்ணும்போது பல சிக்கல்கள் வருது. பட் இவென்ச்சுவலி தே ரியலைஸ் தட் என்ன ஆனாலுமே இங்கே வந்து லைக் எந்த ஒரு பொசிஷன் போனாலுமே, எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே அவங்களோட ஐடென்டிட்டி இதுதான் அப்படிங்கிறனாலேயே நிறைய இடத்துல வந்து அவங்க அப்ரெஸ் செய்யதான் படுவாங்க அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து நல்லது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போகும். ஈச் ரெண்டு ஃபேமிலிக்குமே வந்து ஒரு சிக்கல் இருக்கும். சந்தனோட ஃபேமிலிக்கு வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கும். அண்ட் சோயபோட ஃபேமிலிக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து லைக் நீ சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து லைக் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை அப்படி மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the performances of the two lead roles, இஷான் அண்ட் விஷால், ரொம்ப சட்டிலாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை வந்து இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் வந்து இது சொல்ல வர விஷயங்களை வந்து இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லாக ஆக்குச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி வந்து விஷாலோட பர்ஃபார்மன்ஸஸ் டுவர்ட்ஸ்
தி எண்ட் இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் வந்து இட் வாஸ் டெரிஃபிக். இட் வாஸ் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சேம் கோஸ் டு இஷானோட ஒரு சில எமோஷ்னலான சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா புல் ஓவர் பண்ணியிருந்தார். அவர் எந்த இடத்துலாம் வந்து லைக் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத வந்து அதை லைக் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போதே வந்து நமக்கு அந்த பெயின் வந்து அவங்க மூலியமாக தெரிஞ்சிச்சு. போத் த கேரக்டர்ஸ் அவங்க லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த பெயின் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து டைரெக்டாகவே நம்ம மூலியமாக வந்து அந்த ஸ்க்ரீன் மூலிமா நம்மளுக்கு கடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ எஸ். அண்ட் முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரட்டிக்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு சினிமோட்டோகிராஃபரை பண்ணியிருக்காரு. ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க 2 பேர் ஒரு பைக்கில் போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஷார்ட் வந்து ட்ராக் ஆகி ரொம்ப ஸ்மூத்தாக வந்து அதை அவங்கள மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க. என்னதான் இது வந்து ஒரு யூஷுவலான ஸ்டோரி இன் த சென்ஸ், இதுக்கு வந்து பயங்கரமாக நமக்கு வந்து ரொம்ப யோசித்து சினிமோட்டோகிராஃபி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. லைக் அவங்க கொடுக்குற அந்த எமோஷன்ஸையும் அதை கேப்சர் பண்ணாலே போதும். பட் கிடைக்கிற சான்ஸில் எல்லாமே வந்து லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எண்டில் வந்து அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து எஸ்பெஷலி கோவிட் அப்போ வந்து அந்த மைக்ரேட் ஆகிறது, லைக் அவங்க வில்லேஜஸ்க்கு போகிறத காமிக்கிறதா இருக்கட்டும், அங்கே வந்து நிறையா டாப் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுத்திருப்பார். அது அந்த லைட்டிங்லாம் வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. So cinematography was one of the key roles for this film. And also like musicக்குமே சொல்லலாம். It did elevate that emotion towards you அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. ஸோ படத்தில் முக்கியமானதே வந்து டைலாக்ஸ் தான். நேம் மட்டும் வச்சே ஒரு ரெண்டு கேரக்டருக்குமே அந்த டைலாக் வரும். ஒருத்தர் வந்து இப்போ சந்தன் அப்படிங்கிறவர் வந்து அவரோட பேரை சொல்கிறதுக்கே வந்து தயங்குவார். ஏன்னா அவரோட பேரை சொன்னாலே அவர் எந்த கம்யூனிட்டியிலேருந்து வராங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே அவரோட பேர் போடவே மாட்டார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரியே அவர் காமிச்சிக்குவார். ஏன்னா வந்து அவர் வந்து எஸ்சி எஸ்டி அப்படின்னு போட்டாலே வந்து மற்றவங்க வந்து அவரை வந்து ஒரு கீழே பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அவருக்கு இருக்கும். ஸோ அதனாலே வந்து அவர் வந்து அதை காமிக்க விரும்ப மாட்டார். இன்ஃபேக்ட் வந்து அவர் போலீஸ்க்கு போனாலுமே வந்து அவரோட ஃபுல் நேம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள வந்து க்ளீன் தான் பண்ண விடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமே அவருக்கு இருக்கும். இருந்தாலும் அந்த ஜாபுக்கு போனால் ஒரு லைஃப்பில் ஒரு டிக்னிட்டி கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் இருக்கார் அப்படிங்கிறது காமிச்சிருப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணுற ஒரு சீன் வரும். அதில் அந்த ஆஃபீஸரை வந்து மறுபடி துருவி கேட்பான். கிட்டத்தட்ட அந்த ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிடும் இவன் வந்து லைக் ஹீ இஸ் நாட் ஃப்ரம் அப்பர் காஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுமே ஹீ வுட் ட்ரிகர் ஹிம். he would say that அவங்களுக்கு ரிசர்வேஷன், லைக் எஸ்சி பீப்புளுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது, ஸோ தே ஆர் ரேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே அவங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்காக. அண்ட் ஒன்ஸ் ஹீ லீவ்ஸ் அவரோட ஷோல்டரை இப்படி தடவிட்டு போவார். ஸோ அந்த மாதிரி நிறையா சீன்ஸ், நிறையா விஷயம் வந்து ரொம்ப சட்டிலாக சொல்லியிருப்பாங்க. த சேம் கோஸ் டு சொயப். முக்கியமாக அவரும் வந்து ஒரு கம்பெனியில் சேரும்போது லைக் அந்த ஹெச்ஆர் மேனேஜர் வந்து அவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிறத காமிப்பாங்க. உன் பேர் அப்படின்னதும் தண்ணி அவர் பிடிச்சிட்டு போவார். நீ பிடிக்காத, நானே ரீஃபில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அண்ட் உடனே இவரோட பேர் கேட்டதுமே இவரோட ஐடென்டிட்டி கார்டு மட்டும் சப்மிட் பண்ணாமல் அவங்க பேரண்ட்ஸோட ஐடென்டிட்டி கார்டும் கேட்பாங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் ஃப்ரம் ஒன் பர்டிகுலர் ரிலிஜன் அப்படிங்கிறதுக்காக.
அண்ட் முக்கியமாக ஒரு சீக்வன்ஸ் வந்து லைக் ஒரு ஒரு இடத்துல லைக் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அப்போ வந்து இவரை வந்து லைக் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து பாகிஸ்தான் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அந்த அங்கே இருக்கிற கொலீக்ஸு. அண்ட் அதுலேயுமே வந்து அந்த இந்தியா டீமில் இருக்கிற ஒருத்தர் வந்து லாஸ்ட் ஓவர் அவர் தான் போடுவார். அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ரன் கொடுத்துருவார். கிட்டத்தட்ட நம்ம ஷமிக்கு என்ன நடந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோ வச்சுருப்பாங்க அங்கே. அந்த 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 சீன்லாம் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் கிட்டத்தட்ட ரிலேட் பண்ணிக்கவும் முடிஞ்சுச்சு. பிகாஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஃபஸ்ட் ஹேண்டாக நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற போது அதெல்லாமே வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அவரோட ஜாபுமே அதனால் லூஸ் பண்ணுவார் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் ஐடென்டிட்டி. அண்ட் ஈவன் ஐ ஹவ் லாஸ்ட் மை ஃபஸ்ட் ஜாப் பிகாஸ் ஆஃப் தட் இன் அ மீடியா சேனல், பிகாஸ் ஆஃப் மை ரிலிஜன் அப்படின்னே சொல்லலாம். அது டைரக்டாக நடக்கலை, பட் இருந்தாலும் இன்டைரக்டாக அதுதான் வந்து ரீசனாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு 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 ஜாப் கிடைக்கிறதுக்கு அந்த 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 காலகட்டத்தில். ஸோ எஸ், அண்ட் அந்த மாதிரி நிறையா டைலாக்ஸு லைக் நிறையா விஷயங்கள் வந்து அந்த 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 பேலன்ஸ் இந்த படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. லைக் யூஸ்வலி எப்படி லைக் என்னதான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் முன்னேறலாம் அப்படின்னு நினச்சாலுமே லைக் ஹவ் யுவர் ஐடென்டிட்டி எஸ்பெஷலி இந்த சொசைட்டியில் வந்து அதை வந்து ஒரு அது எப்படி வந்து உங்களோட க்ரோத்தை வந்து ஸ்டாக்னேட் பண்ண வைக்கிது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் திஸ், the film talks about the system. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து அந்த 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 போலீஸ் எக்ஸாம் எழுத போவாங்கள்ல, ஸோ அந்த எக்ஸாமே வந்து எவ்வளோ நாள் ஆகுது, சிஸ்டம் எப்படி எந்த அளவுக்கு ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க எக்ஸாம் எழுதி முடித்து ஒரு வருஷத்துக்கு அவங்க ரிசல்ட்டுக்கே வெயிட் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் ஏன் டிலே ஆச்சுன்னா, ஏன்னா அங்கே வந்து அந்த எக்ஸாமில் ஸ்கேம் நடந்துருச்சுன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ட்லி எந்த கவர்மெண்ட்டோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும். அது போக வந்து ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி மறுபடியும் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சிஸ்டமோட ஃபெயிலியரையும் வந்து ரொம்ப பயங்கரமாக இதில் வந்து ரொம்ப சட்டிலாக காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு தனி ட்ராக்காக போய் அதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ஒரு சட்டில் கிரிட்டிசிசமாக இருக்கும் அது இந்த படத்தில். அது ஆக்சுவலி இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது அந்த கேரக்டர்ஸ் மூலிமா நமக்கு வரனால அந்த 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 தவிப்பு, அந்த காத்திருக்கும் அந்த தவிப்பு வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஃபேமிலி சிச்சுவேஷனும் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது யூ காண்ட் பி ஐடில் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஒரு லவ் ட்ராக் வரும். அது வந்து அதுவும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்க. அதில் ஜான்வி கபூர் வர டைலாக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இவன் வந்து படித்து ஒரு டிகிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போ அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் என்ன தான் வந்து 2 பேரும் ஏதோ ஒரே கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் த சிச்சுவேஷன்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். அந்த சிச்சுவேஷனையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ இது மட்டும்தான் இந்த படம் டிஸ்கஸ் பண்ணுதா அப்படின்னா இல்லை. சந்தனோட அக்காவோட லைஃப்பையும் ஒரு சின்ன ஒரு
ரொம்பலாம் காமிக்க மாட்டாங்க. ஒரு 2-3 சீனில் வந்து அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிப்பாங்க. அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு ஹெல்ப்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ரோலில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கும். அண்ட் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. லைக் லைக் அவங்க டைரெக்டாகவே சொல்லுவாங்க, உன்னோட பிரதருக்கு வந்து காலேஜ் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் நாங்களால் கொடுக்க முடியும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியே டைரெக்டாக சொல்லுவாங்க. அண்ட் இவங்களுக்குமே ஒரு இது இருக்கும். லைக் அவன் 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 வந்து லைக் அப்பா அம்மா கஷ்டப்படுறத பார்ப்பான். பட் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த 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 வேலைக்காக வந்து வெயிட் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு விதத்துலேயும் வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க அக்கா தான் வந்து எல்லாமே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ பட் அவங்களுக்கு படிக்கணுங்கிற ஆசை இருக்கும். பட் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னதான் வந்து காஸ்ட் ரிலேட்டடாக ஒரு மென் அப்ரெஸ் பண்ணப்பட்டாலும், ஒரு விமன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் அப்ரெஷன் வந்து அங்கே கோத்ரூ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு படத்தில். அதெல்லாம் யோசிக்க வச்சுச்சு ஆக்சுவலி. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யோசிக்க வச்சுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன ட்ரூப்ஸ் இந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த புரோக்கனான விஷயங்களை வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் விஷுவலி வந்து நிறையா விஷயங்கள், மெட்டஃபர்ஸாக வந்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அம்மா காலில் இருக்கிற அந்த கிராக்ஸ், அவங்க வந்து அதுவே வந்து லைக் இட் டிஃபைன்ஸ் த கிராக்ஸ் இன் த சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். பிஜின் ஒரு 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 இதாக இருக்கும், ஒரு மெட்டஃபராக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் லைக் அம்பேத்கரோட ஃபோட்டோஸ் இருக்கும். நிறைய இடத்துல வந்து அது ஒரு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சிஸ்டம் ஒரு மாதிரி அந்த ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் போது அவரோட இது அவரோட இமேஜஸ் வரும். இட் கிவ்ஸ் அ ஹோப் அப்படிங்கிற அந்த இமேஜ் வந்து இட் கிவ்ஸ் அ ஹோப் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ்லேயே வந்து சந்தன் வந்து அவனோட கடைசியாக வந்து அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவான். அவனோட அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஹி வுட் டிக் எஸ்சி அப்படிங்கிறத காமிப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவனோட ஃப்ரெண்டுக்குமே, அதாவது சொயபுக்குமே வந்து அவன் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருப்பான். ஸோ மறுபடியும் இட் ரீஐட்ரேட்ஸ் ஹவு எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் எஜுகேஷன் மட்டும்தான் வந்து இங்கே லைக் இங்கே வந்து ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்டோ ஏதோ ஒரு விஷயம் வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தரும் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த படம் வந்து ஏன் அந்த ரெக்ரூட்மெண்ட், அந்த எக்ஸாம்ஸ், எஸ்பெஷலி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி பேசுது அப்படின்னா, அங்கே எஸ்பெஷலி சவுத்தில் கூட அந்த 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 எக்ஸாமுக்கான ஒரு 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 இது அவ்வளோ இல்லை. பட் நார்த்தில் வந்து தே most of the students, most after completing college இல்லை ஸ்கூல் முடிச்சே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு 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 பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய எய்மாகவே இருக்கும். ஐதர் கவர்மெண்ட் ஜாப் இல்லை ஆர்மி. ஸோ பட் அந்த சிஸ்டம் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து பெருசாக ப்ரொவைட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறத வந்து இந்த படம் பார்த்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். எஸ்பெஷலி நார்த் சைடில் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ், எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் பர்டிகுலர் கம்யூனிட்டி, அந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அவங்களுக்கு எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, லைக் யூபிஎஸ்சி,
லைக் பேங்க் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லைக் போலீஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்கான முயற்சி பயங்கரமாக தருவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேப்பர் லீக்ஸ்லேருந்து நிறையா சிஸ்டமேட்டிக்லி நிறையா விஷயங்கள் இங்கே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதை ரெக்டிஃபை பண்ணுற வரைக்கும் லைக் வி காண்ட் அதை ரெக்டிஃபை பண்ணாலுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அது வந்து ரெகுலராக நம்மளுக்கு ஆகுது அப்படிங்கிறதும் இந்த கவர்மெண்ட் வந்து லைக் அதெல்லாம் முன்னெடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் தோணுச்சு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். அண்ட் எஸ், ஸோ லைக் ஆன் த ஹோல் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்து யூஸ்வலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அடுத்த சீன் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். பட் ஐ ஃபீல் தட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அந்த 2 கேரக்டர்ஸ்குள்ளே வர சண்டையே வந்து அது எதிர்பார்த்தது தான். ஆர் லைக் அவங்க சேர போகிறதோ அது எதிர்பார்த்தது தான். பட் இட் டஸ் நாட் மேட்டர் பிகாஸ் லைக் இந்த படத்தில் சொல்ல வர விஷயம் தான் வந்து அதுதான் வந்து டாப் லேயரில் இருந்துச்சு வழிய ஒரு சில யூஷுவலான விஷயங்கள் வந்து இருந்தாலுமே அது வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ணல இந்த படத்தை. அண்ட் முக்கியமாக அந்த லாஸ்ட் 30 minutes நடக்கிற அந்த சீக்வென்ஸ் வந்து இட் வாஸ் வெரி இம்பேக்ட்ஃபுல். ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா வந்து கோவிட் அப்போது வந்து லைக் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சஃபர் பண்ணோம் தான். பட் ஏதோ ஒரு விதத்தில் வந்து வி ஆர் லக்கி இனஃப் டு பி இன்சைட் அ ஹோம். we were lucky enough to get our goods on time. லைக் நம்மளுக்கு வந்து பெருசாக லைக் ஒரு பட்டினி கிடக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது கோவிட் அப்போ. பட் the way the government treated the migrant workers, the way they did not provide anything to the migrant workers, that is a deep wound in our during the COVID. அதை வந்து எவ்வளோ தடவை அதை வந்து பதிவு பண்ணாலுமே அந்த ஆதங்க ஆறாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதை பார்க்கும்போதே அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். வருத்தமாக இருக்குது இப்பயுமே. ஏன்னா வந்து லைக் கோவிடில் உயிர் போனதை விட ஆக்சிடெண்ட்ஸில் உயிர் போனதும் ஸ்டார்வேஷனால் உயிர் போனதும் தான் ஜாஸ்தி. அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கா, அஃபிஷியலாக ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது. இந்த படத்தில் சந்தன் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலைமையில தான் வந்து வரும். அவரோட கேரக்டர் அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த சீன் வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து டுவர்ட்ஸ் த எண்டு வந்து அவர் நினச்ச வேலை அவருக்கு கிடச்சிரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து இட் வாஸ் டூ லேட் ஃபார் ஹிம் டு கெட் தட் ஜாப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸில் இருக்கும். ஸோ ஆன் த ஹோல் வந்து இந்த படத்தை என்னால் வந்து மறுபடியும் ரீவிசிட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து என்னால் ரீவிசிட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த படத்தோட டேமேஜ் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கும். அந்த படம் வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு ஸ்கார் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்மளால் மறுபடியும் வந்து போய் பார்த்து அந்த எமோஷ்னல் டேமேஜை நம்மளால் மறுபடியும் எடுத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாழை வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அது ஷாட் பண்ணியிருந்தாலும் அந்த படத்தை வந்து மறுபடியும் பார்க்குறதுக்கான தைரியம் வந்து இல்லை. அது வந்து நம்ம அந்த லைஃப்பை வந்து வாழ்ந்துருக்கணும், இல்லை வந்து அந்த லைஃப்பை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த லைஃப்பை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் அதை வந்து நம்ம காட்சியாக பார்க்கும்போதே அந்த பெயின் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இதுவும் இருந்துச்சு. ஸோ இட் வுட் பி வெரி ஹார்ட் டு ரீவிசிட் இந்த படம்.
இந்த படம் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமோ. எஸ், அந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் தான் எனக்கு இந்த படம் கொடுத்துச்சு. அண்ட் இந்த படத்துலேயும் சென்சர் போர்டு வந்து ஒரு சில சீன்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நியூஸாக வந்துச்சு. ஐ எம் நாட் ஷோர் வை தே ஆர் டூயிங் இட். எனக்கு தெரிஞ்சு மேபி லைக் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது டைலாக் வந்திருக்கலாம். ஆர் லைக் எனி காஸ்ட் பேஸ்டு டைலாக்ஸோ இல்லை வந்து ஏதாவது குறிப்புகள் இருந்ததை வந்து மேபி தூக்கியிருக்கலாம். அதுதான் மோஸ்ட்லி இப்போ இருக்கிற ரீசெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு பண்ணுறாங்க. ஐ ஹோப் அட்லீஸ்ட் ஓடிடியில் வரும்போதாவது வந்து படம் ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா இட் வுட் பி வெரி நைஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் லைக் இட் டஸ் நாட் கெட் வேர்ஸ் இன் த ஃப்யூச்சர். ஏன்னா வந்து ஓடிடியுமே வந்து இப்போ வர படங்கள் எல்லாத்தையுமே வந்து லைக் நிறைய சென்சஸ் போய் தான் வருது. ஸோ ஐ ஹோப் இட் டஸ் நாட் கெட் பேட் இன் த ஃப்யூச்சர். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அவைலபிள் இன் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள், கிவ் இட் அ ட்ரை. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு சீரீஸ் அண்ட் மூவிஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.